ஹாப்பி சர்வ் சர்ச். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த காலாண்டில் 8வது பாடத்தை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களோட உதவியோடு தான் நான் வந்து இந்த பாடத்தை எடுக்க முடியும். ஸோ வசனங்களை வாசிக்கிறதுக்கும் தமிழில் எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லோரும் நம்ம சேர்ந்து இந்த பாடத்தை வாசிப்போம். பாடத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோம். Our Father in heaven, we thank you, Lord, for bringing us all into your sanctuary today. Father, as we learn about your sanctuary today, help us, Lord, to understand the meaning behind it, the message behind it, and help us, Lord, to understand the sacrifices that you have made for us. These prayers, Father, we make in the name of Jesus Christ, our Lord and Savior. Amen. ஸோ இன்றைக்கு பாடம் வந்துட்டு தலைப்பு வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வழியாக வெளிச்சம், லைட் ஃப்ரம் த சாங்சுவரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம்ல, நமக்கு வந்து ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி தெரியும் இல்லைங்களா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சோட ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், சாங்சுவரி மெசேஜ்னு சொல்கிறது வந்து 7ஆம் நாள் திருச்சபை பள்ளியோட ஒரு முக்கியமான ஒரு மெசேஜாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். இது போன வாரத்தில் நம்ம என்ன படிச்சது ஞாபகம் இருக்கா? இல்லை, இந்த கிரேட் டிசப்பாயின்மெண்ட்டை பற்றி படித்தோம். அதான் இந்த கிரேட் டிசப்பாயின்மெண்ட் ஆஃப் 1844 பற்றி படித்தோம். அது அந்த என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, அந்த மிஸ்டேக் எதனால் ஆச்சுன்னு படித்தோம். அந்த பாடத்தினோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து இந்த வாரத்தையும் படிக்க போகிறோம். ஏன்னா 1844 ஆக்சுவலாக என்ன நடந்தது தான் நம்ம வந்து இப்போ வந்து படிக்க போகிறோம். சரிங்களா? அது வந்து அது இஸ் சாங்சுவரி ஆசிப்பு கூடாரத்தில் வந்து எப்படி தவறாக புரிந்து கொண்டு என்ன புரிஞ்சு கொண்டிருக்கணும், அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 1844 அவங்க எப்படி அந்த கேல்குலேஷன் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். 2300 வருஷங்கள் அந்த ப்ராஃபஸிலேருந்து அவங்க வந்துட்டு 1844 ஒரு டேட் வந்தாங்க. அந்த டேட்டுக்கே வந்து 2-3 தடவை மாற்றங்கள் வருத்தி தான் வந்து கடைசியாக அக்டோபர் 22 வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அது வந்து டேனியல் 7, டேனியல் 8 வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? இப்போது ஆனால் அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, கிளென்சிங் ஆஃப் த சாங்சுவரி, தட் இஸ் ஆசிரிப்பு கூடாரம் வந்து சுத்திகரிக்கப்படுகிறது பற்றி தான் வந்து பார்க்குறோம். அதோட அர்த்தம் என்ன? இந்த சுத்திகரிக்கிறது இல்லாட்டி இயேசுவின் பரலோகத்தில் இயேசுவோட அவரோட மினிஸ்ட்ரி என்ன இது, அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வாரத்தில் படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது மெமரி டெக்ஸ்ட்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து வாசிப்பில் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். மார்த்தேர வேத வாசிப்பில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஹெவன்லி சாங்சுவரி பற்றி ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். அதை பற்றி கொஞ்சம் லைட்டாக நம்ம டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் த லெசன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த ஆசிரிப்பு கூடாரம் அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெளில என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு கோர்ட்யார்டு இருக்குது. அந்த கோர்ட்யார்டில் என்னெல்லாம் இருக்குது? சின்ன குவிஸ்ஸு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு சர்ப்ரைஸ் குவிஸ் மாதிரி வச்சுருவோமா? அந்த கோர்ட்யார்டில் என்ன இருக்குது? ஆல்டர் இல்லைங்களா? பலிப்பீடம் இருக்குது. அப்புறம் தண்ணீர் தொட்டி இருக்குது, லேவர் அங்கே க்ளீன் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் உள்ளார அந்த சாங்சுவரி ஸ்ட்ரக்சர் வருது. அதில் வந்து 2 பாகமாக பிரிக்கிறோம். என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு வந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு பார்க்குறோம். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் என்னெல்லாம் இருக்குது? டைரக்ட் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா தூப பீடம் இருக்குது, அதுக்கு முன்னாடி கர்டன் இருக்குது. ரைட் சைடில் அப்பம், லெஃப்ட் சைடில் வந்துட்டு விளக்கு, கேண்டில் ஸ்டிக் இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? சரி, அந்த பலிப்பீடம் அதுக்கு என்ன மீனிங்? ஆல்டர் 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 பலிப்பீடம். நம்ம வந்து அங்கே வந்துட்டு we are asking for forgiveness. we are having to sacrifice our sins there, and it is also do not இயேசு கிறிஸ்துவின் பலியும் அதை வந்து காட்டுதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் தொட்டி அங்கே வந்து என்ன ஆகுது? சுத்திகரிக்கப்படும், கிளென்சிங் நடக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம வந்து அகெயின் நம்ம சின்ஸை வந்து நம்ம வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து கிளென்சிங் நடக்கும். உள்ளார வந்துட்டு அப்பம் என்னத்தை காட்டுது? வார்த்தை, வசனம், இந்த பைபிள் அதை வந்து காட்டுதுன்னு பார்க்குறோம். இதுதான் காமிக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போகணுன்னா இந்த அப்பம் வந்துட்டு வார்த்தையை காட்டுது. ஒளி, கேண்டில் ஸ்டிக், அது என்னதை காட்டுது? ஊழியம்,
அந்த விளக்கு என்ன காட்டுது? பரிசுத்த ஆவியை காமிக்குது. எண்ணெய் வந்து பரிசுத்த ஆவியை காமிக்குது. ஓகேங்களா? அப்புறம் அந்த இன்சென்ஸ், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அது என்னது? ஜெபம்னு காட்டுதுன்னு பார்க்குறோம். சரி, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போனோம்னா அங்கே என்னெல்லாம் இருக்குது? உடன்படி. அதில் என்னெல்லாம் இருக்கும்? உடன்படிக்கை பட்டியல ஆரோனோட கோல் இருக்கும், மண்ணா இருக்கும், ஒரு கற்பனைகள் இருக்கும். அப்புறம் மேலே வந்து மர்சி சீட் கேரூபு வந்து இருக்கிறத பார்க்கலாம். சைடில் என்ன இருக்கும்? சைடில் என்ன இருக்கும்? கவர்னன்ட்டோட சைடில் மோசேயின் கட்டளைகள் வந்து சைடில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை, மோசையோட அந்த அது சைடில் இருக்கும். இல்லை, சைடில் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கு நடுவில் ஒரு கர்டன் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இந்த கர்டனில் என்ன பண்ணுவாங்க? ரத்தத்தை வந்து தெளிக்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம். சரி, ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு நல்லா ஃபுல் மார்க்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இல்லைங்களா? நமக்கு வந்து சாங்சுவரி வந்து மெசேஜை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. அது ஒவ்வொருத்துக்கும் என்ன மீனிங் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஆக்சுவலாக ஏர்த்துக்கு வரதுக்கு முன்னாடி எங்கிருந்து இருக்கிறாரு? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருந்திருக்கிறாரு இல்லைங்களா? அங்கேருந்து அவர் இறங்கி வந்துட்டு திருப்பியும் அவருக்கு பேப்டிசம் நடக்குது. பேப்டிசம் வந்து திருப்பி நீங்கள் வந்து அந்த லேவராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், தண்ணி தொட்டி. அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ், அவரோட க்ரூசிஃபிக்ஷன் வந்து சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அவர் உள்ளார வரதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி தான் அவரோட ஒரு லைஃப் சைக்கிள் வந்து நம்ம அப்படி வந்து பார்க்குறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த 1844 அட்வென்டிஸ்ட் மக்கள் இல்லை. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ஏமாற்றப்படுறார்கள். எப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 மில்லியன்னா ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்து நிற்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அவர் வரதில்லை. அப்பொழுது என்ன நடக்குது தான் நம்ம வந்து பார்க்குறோம். கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரி தான் ஆக்சுவலி அது காட்டுது. அது வந்து அது அவங்கக்கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரி இல்லாட்டி இன்வெஸ்டிகேட் ஜட்ஜ்மெண்ட், அப்படி அதை எப்படி சொல்லலாம் தமிழில்? நுட்ப நியாய விசாரணையை வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இந்த லெசனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாங்சுவரி பற்றி நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும். இந்த சாங்சுவரி வந்து யார் இதை எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்தது? ஆண்டவர் வந்து மோசைக்கு வந்து காட்டி எப்படி இதை கட்டணும், என்ன வந்து மெஷர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது. ஆண்டவர் வந்து ஒரு மாடல் காட்டினதை, ஒரு விஷன் கொடுத்தது தான் வந்துட்டு மோசை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு இந்த சாங்சுவரியை கட்டுறதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த சாங்சுவரி வந்துட்டு யூத மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதை வந்து அவங்களோட வாழ்க்கையிலே அது வந்து இந்த ரிச்சுவல்ஸ் கல்ச்சரில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படின்னா வருஷங்களுக்கு சேஷம் கூட அவங்க எங்கே இருந்தாலும் வேறு ஊரில் வேறு இடத்துல இருந்தாலும் அன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு ஸ்பெஷல் சாபத்தாக இருக்குது. அந்த ஒரு 7வது மாதத்தில் 10வது நாள் வந்துட்டு டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னு சொல்கிறாங்க. அது வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் நாளாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஹோல் நேஷன் ஆஃப் இஸ்ரேலுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு அன்னைக்கு வந்து பாவ அறிக்கை வந்து அந்த ஹை ப்ரீஸ் வந்து செய்கிறதை பார்க்குறோம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செரமனி, ஒரு ரிச்சுவலாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அன்னைக்கு என்ன நடக்குதா, என்ன அவங்க நம்புகிறாங்கன்னா, அந்த முழு நாட்டோட பாவங்கள் வந்து அறிக்கை செய்யப்பட்டு அதை விளக்கி போடுறதை பற்றி தான் அவங்க வந்து அதை பார்த்து நம்புகிறாங்க. அண்ட் இது என்ன, திஸ் இஸ் பாயிண்டிங் டு கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்துவை வந்து காட்டுறதுக்கு தான் இந்த செரமனி இல்லாட்டி ரிச்சுவல் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா? ஏசு கிறிஸ்து வந்து ஒரு ஆடாக வந்து நம்மளோட பாவத்துக்காக மறுத்து போகிறதை பார்க்குறோம். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறமும் நம்ம ஹெவனில் என்ன நடக்க போகிறத பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த சாங்சுவரி வந்து earthly sanctuary வந்துட்டு it is just a type of what is the heavenly sanctuary, what is happening in heaven, that is பரலோகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை தான் வந்துட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு விதத்தில் வந்துட்டு இங்கே வந்து இந்த
சாங்சுரியில் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இந்த நாளில் வந்து தான், இந்த ஒரு நாளில் தான் வந்துட்டு ஆசாரியர் அந்த ஹை ப்ரீஸ்ட் வந்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போகிறதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து மண்டேஸ் போர்ஷனுக்கு வரோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறது, அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நேரம் தினைக்கும் வந்துட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார வந்துட்டு இந்த ஆசாரியர்கள் வந்துட்டு ஆமாம் தினைக்கும் வந்துட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வந்துட்டு ஆசாரிகள் தினைக்கும் வந்துட்டு அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த சாக்ரிஃபைஸோட ரத்தத்தை கொண்டு வந்து அங்கே அந்த கர்ட்டனில் தெளிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த ஒரு நாளில் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போகிறதை பார்க்குறோம். அது வந்து ஹை ப்ரீஸ்ட் போகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போது இந்த இவெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து ஆக்சுவலி 1844 நடக்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்துட்டு த ஜட்ஜ்மெண்ட் இல்லாட்டி கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரின்னு சொல்கிறது வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றி தான், இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார அந்த ஆசாரியர் போகிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு நாளில் என்ன பண்ணுறாங்க, கடவுள் வந்துட்டு அந்த முழு நேஷனுக்கு வந்து அவங்களுக்கு பாவ அறிக்கை வந்து செய்யப்பட்டுள்ளது. அந்த அவங்களோட பாவங்களை வந்து அவர் விலகி வைக்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது ஹெவனில் இயேசு கிறிஸ்து வந்துட்டு இங்கே வந்துட்டு க்ரூசிஃபிக்ஷன் நடந்தது, அவர் இறந்து போகிறாரு. ஹீஸ் ரெசரக்ஷன் நடக்குது, திருப்பி உயிர் எழுதுகிறார், அவர் வந்து பரலோகம் போகிறதை பார்க்குறோம். 1844 என்ன நம்புகிறோம்னா வந்து அவர் வந்துட்டு மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போகிறதை நம்ம வந்து நம்புகிறோம். அப்பொழுது என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறோம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை நடக்குது. இப்போது இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து வந்துட்டு இங்கே போகிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வந்து ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், தட் இஸ் த சாக்ரிஃபைஸ் விச் இஸ் ஹேப்பனிங். என்னது, அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு அந்த ஆடை வந்து அந்த ஆடு மேலே எல்லாம் பாவங்களை வந்து அதை சுமத்தி அந்த கோட் மேலே பாவத்தை எல்லாத்தையும் சுமத்தி அதை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பலி செலுத்துறது வந்து ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. அது எதை காட்டுது, யாரை காட்டுதுன்னா, இல்லை பலி செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவை காட்டுது. லிவிங் கோட்டை வந்து அனுப்புறது வந்து சாத்தானை காட்டுது. சரிங்களா? ஸோ இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த பலி செலுத்துகிற அந்த ஆட்டுக்குட்டி இல்லாட்டி கோட்டை வந்துட்டு காட்டுதுன்னு பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன குட் நியூஸ் இருக்குது இதில், என்னது, நம்மளோட பாவங்கள் நம்மளோட எல்லாமே வந்து நம்மளுக்காக அவர் வந்துட்டு நமக்கு வந்து இறந்து போகிறதை நம்ம வந்து பார்க்குறோம். இல்லைங்களா? நம்மளுக்கு பதிலாக இறந்து போகிறதை பார்க்கலாம். இது எப்படின்னா, நீங்கள் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள், பட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஏதோ ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே போட்டப்பட்டிருக்குது, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து கோர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் வேறு யாரும் வந்துட்டு இவருக்கு பதிலாக நான் வந்துட்டு இறந்து போகிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? உங்களால் யோசிக்க முடியுமா? அப்படி யாராவது உங்களோட அப்பா அம்மா வருவாங்களா, இல்லாட்டி பிரதர் சிஸ்டர் வருவாங்களா, பையன் பொண்ணு வருவாங்களா? இல்லை, யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து செய்கிறதுக்காக முன்கூட்டியே அவர் வந்து தயாராக இருக்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளுக்காக இறந்து போகிறத அவருக்கு தயாராக இருக்கிறார், இறந்து போகிறதை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தட்ஸ் த குட் நியூஸ் ஃபார் அஸ், இல்லையா? அதானே நமக்கு சுவிசேஷமாக இருக்குது, இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து நம்மளோட பாவத்துக்காக மரிச்சு போகிறதை பார்க்குறோம். ஆனால் அந்த மரிச்சு போகிறது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறமும் நிறைய ப்ராசஸ் இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் நம்ம வந்துட்டு டியூஸ்டேஸ் போர்ஷனில் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லும்போது இது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, கோர்ட்டில் உங்களுக்கு வாதாடின வக்கீல் தான் உங்களோட இடத்த எடுக்கிற மாதிரி இருக்கிறது. உங்கள் பையன் பொண்ணு அப்பா அம்மா சகோதரர் இல்லை, உங்களுக்காக வாதாடின வக்கீல் தான் வந்துட்டு இவருக்கு பதிலாக நான் வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா கிறிஸ்து வந்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் பீரியடில் இந்த நுட்ப நியாய விசாரணை சமயத்தில் வந்துட்டு நம்மளோட பாவத்துக்காக அவர் தான் நம்மளுக்கு வேண்டி பரிந்து பேசுகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிட்ருக்குது, 1844 ஆரம்பிச்சிருக்குது. அப்பொழுது வந்து நமக்கு வந்துட்டு இந்த டைமில் என்ன நடக்குது, இட் இஸ் த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். நம்மளோட இறந்து போனவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு ஆகிட்டு
இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். அப்போது இப்பொழுது வந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணி செஞ்சுட்டு இருக்காரு, அந்த ஹை ப்ரீஸ்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஒரு அட்வொகேட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, நமக்காக பரிந்து பேசிக்கிறாரு. அப்போ கடவுள்கிட்ட பரிந்து பேசுகிறாரு. என்ன காட்டுறாருன்னா, நான் இவங்களுக்காக நான் வந்து மரித்து போயிருக்கேன், என் ஜீவனை கொடுத்தேன், நான் வந்து ஐ வாஸ் க்ரூசிஃபைட் ஃபார் தெம், ஐ டைட் ஃபார் தெம்னு நான் வந்து பலி செலுத்தப்பட்டேன் அப்படின்னு நமக்காக அவர் வந்து பரிந்து பேசுகிறத பார்க்குறோம். சரிங்களா? நம்ம இன்னும் நம்மளோட கிரியைகள் வச்சு நம்மளால் ஒன்றத்தையும் சாதிக்க முடியாது. நம்மளுக்காக அவர் செஞ்ச அந்த பலியை தான் நம்ம வந்து அதை ஏற்றுக்கிட்டு அது படி அவரோட வார்த்தையின் படி அவரோட வசனம் படி நம்ம வாழ்ந்தால் நமக்கு வந்து we can accept that sacrifice. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம். என்னென்னா கிறிஸ்து வந்துட்டு நமக்காக இப்போ வந்து பரிந்து பேசுகிறதை நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். சொல்லுங்க. இப்பொழுது நம்ம இது வந்து நமக்கு இப்படி எப்படி யோசிக்கலாம், நம்ம கடவுள்கிட்ட தான் அவர் வந்து பரிந்து கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு, ஆனால் யார்கிட்ட பரிந்து பேசுகிறாருன்னு தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? யார்கிட்ட அது ஏதாச்சும் உங்களோட கமெண்ட்ஸ்? பிதா கிட்ட வந்து பரிந்து பேசுறதை சொல்றாங்க. பிதாவுக்கு தெரியாதா? அவர் தான் அவரோட குமாரனை நமக்காக தந்தொருளி இருக்காரு, திரும்ப போய் இவர் அவர்கிட்டே பரிந்து பேசுறாரா? பிதாவின் சமூகத்தில் ஓகே. என்ன எல்லார்கிட்டையும் என்னோட நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இன்வெஸ்டிகேட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு பிதாவுக்கிட்ட வந்து அவரை முன்னாடி அப்பியர் பண்ணி அவர்கிட்ட பேசுறதுலாம் தேவையில்லை. இட் இஸ் ஆல் ஃபார் சேட்டன் தட் இஸ் ஹேப்பனிங். நம்மளை அக்யூஸ் பண்ணி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த பக்கம் அந்த சைடு ஆஃப் த கோர்ட் கேஸில் இருக்கிறாங்க. அந்த அவங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறதுக்கு சாத்தான் செலுத்தின குற்றச்சாட்டு வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டம் என்று நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. அந்த கோர்ட் கேஸ் தான் ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் கோர்ட் கேஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கேஸ் இருக்குன்னா, இந்த கிரேட் கான்ட்ரவர்சின்னு ஒன்று இருக்குதுன்னா என்னது, சாத்தான் வந்து இந்த மாதிரி ஒரு பழியை வந்து செலுத்தி இருக்கிறான் கடவுள் மேலே. அந்த பழியை வந்து கடவுள் வந்து அவர் வந்து அதில் வந்து ஹீஸ் நிரபராதின்னு காட்டுறது தான் வந்துட்டு இது நம்ம எல்லாம் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பக்கம் கடவுள் வந்துட்டு ஹீஸ் வித் சன் ஓன்லி. சரிங்களா? கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான். அவர் கடவுளுக்கு தெரியும் இந்த இயேசு கிறிஸ்து வந்து எனக்காக மறுத்தான். பட் தி அக்யூசர் இஸ் சேட்டன். சாத்தான் தான் வந்துட்டு இல்லை இவனுக்கு வந்து மரணம் தண்டனை கிடைக்க வேண்டிய ஒரு ஆள், செட்ரிக் வந்துட்டு ஒரு பாவி, அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்க வேண்டியது இருக்குது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறேன், நான் இந்த செட்ரிக்கு தான் நான் வந்து மறுத்து இருக்கிறேன், அவனோட பாவத்துக்கு தான் நான் வந்து தண்டனையை வந்துட்டு நான் வந்து பலியாக செலுத்தப்பட்டேன்னு வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? தட் இஸ் வாட் த கிரேட் கான்ட்ரவர்சி இஸ் அபவுட். இந்த உலகம், நம்மளோட இந்த உலகமே, so many billions of people in this population who have already died, இறந்து போயிட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் that experiment, that court case வந்துட்டு it is between Satan and God. சரிங்களா? அதுக்கு தான் இந்த ஹோல் கிரேட் கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு அப்படி தான் நான் புரிஞ்சிருக்கிறேன். ஸோ கடவுள்கிட்ட நம்ம வந்து இப்போ கடவுளும் இயேசு கிறிஸ்து ஆக்சுவலி தேர் ஆல்மோஸ்ட் ஆன் த சேம் சைடு. ஜீசஸ் அண்ட் காட் ஆன் த சேம் சைடு. அவங்க வந்து காட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து மற்ற உலகத்துல இருந்து வந்திருக்கிறவங்க, அங்கே இருக்கிற பாக்கி 2/3 ஆஃப் ஏஞ்சல்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இது வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கணும், அது வந்து நியாயமாக தான் நடக்கணும். ஏன்னா நம்மளோட தேவன் என்ன மாதிரி ஒரு தேவனாக இருக்கிறார், அன்பான ஒரு தேவனாக தான் இருக்கிறார், ஆனால் நியாயமான ஒரு தேவனாகவும் இருக்கிறார். ஹீ இஸ் அ ஜஸ்ட் காட். சரிங்களா? ஸோ அந்த ஜஸ்டிஸ் ப்ராசஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹேஸ் டு ஹேப்பன் நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? இப்போது வந்துட்டு ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் கம், ஜட்ஜ்மெண்ட் டைம் வந்து ஆரம்பிச்சிருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டு வருகைக்கு முன்னாடி வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன கொடுக்கணும், ஹி ஹேஸ் டு கிவ் த ரிவார்டு இல்லைங்களா? ஆனால் அந்த ரிவார்டு கொடுக்குறதுன்னு யாருக்கு தகுதி இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. யார் வந்துட்டு
யாருக்கு வந்து பரலோகம் போக முடியும், யாருக்கு வந்து ரெண்டாவது மறிப்பு இருக்கிறதுன்னு வந்துட்டு அந்த அவர் ரெண்டாவது வரைக்கும் முன்னாடி இது நடக்கணும் இல்லையா. ஸோ அது அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் நடந்தால் தான் இதெல்லாம் அவரால் அப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இது தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ். இப்போ வந்து நுட்ப நியாய விசாரணை வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. நடந்துட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா. அதான் நம்ம வந்து குட் நியூஸ் வந்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து பரிந்து பேசுகிறதை நம்ம வந்து பார்க்க முடியும். அவர் வந்து நம்மளுக்காக மறுத்ததை பார்க்க முடியும் சரிங்களா. இங்கே வந்துட்டு நம்ம 2 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 4:14-16 வாசிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஸோ நம்ம வந்து இந்த டைமில் நம்ம வந்து we only have to wait and watch. நம்மளோட வேலை என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த பலியை செலுத்தி இருக்கிறாரு. பட் ஆனால் அது வந்து நமக்கு வந்து we have to accept that sacrifice. நம்ம வந்து அந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணுறதுன்னு என்ன, சும்மா நான் வந்து ஐ பிலீவ் ஜீசஸ் ஹஸ் டைட் ஃபார் மீ, இயேசு கிறிஸ்து எனக்கு தான் மறுத்தாருன்னு சொல்லி அது ப்ரொஃபஸ் பண்ணுறது வந்து பத்தாது. நான் ஒரு கிறிஸ்துவன், நான் பேப்டிசம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது பத்தாது. சர்ச் ரெக்கார்ட்ஸில் மட்டும் உங்கள் பேர் இருக்கிறது பத்தாது. அதன்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். அந்த வெயிட் அண்ட் வாட்ச் டைமில் தான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டியதுன்னு நம்ம பார்க்குறோம். எப்படி அவர் சொன்ன வசனத்தின் அவரோட கட்டளைகள் படி நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு பார்க்கணும் சரிங்களா. டேனியல் 7:9-10 வாசிங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. ஓகே, இங்கே வந்து 2 புஸ்தகங்கள் திறக்கப்படுறதை பற்றி நம்ம பார்த்தோமா. இதே மாதிரி நம்ம வந்து ரெவலேஷன் 14:6-7 வாசிங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஸோ நம்ம இப்போ 2 வசனங்களை 2 பக்கத்தில் பார்த்தோம். டேனியலையும் ரெவலேஷன்லையும் பார்த்தோம். ரெண்டுமே என்ன காட்டுதுன்னா, இந்த ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டோட சீன் தான் காட்டுது இல்லைங்களா. அந்த ஜட்ஜ்மெண்ட் சீனை காட்டுது. ரெண்டுமே வந்து கடவுளோட மகிமையை வந்து காட்டுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்துட்டு ஒரு இட்டர்னல் கிங்டம் இருக்கிறத பார்க்கலாம். அந்த ஒரு அது ஒரு ரிவார்டாக இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து அந்த கிங்டமோட ரூலிங் பவர் வந்து கடவுள்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது அது இல்லாமல் நம்ம வந்து 2 புஸ்தகங்களை பற்றி பார்க்குறோம். என்ன புஸ்தகம் இருக்குது நம்மளுக்கு வந்து ஹெவனில்? உங்களுக்கு என்ன தெரியும்? புஸ்தகங்கள் இன் ஹெவன், புக்ஸ் இன் ஹெவன் என்ன இருக்குது? 3 புக் இருக்குங்களா? சரி சொல்லுங்கள். புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் புக் ஆஃப் லைஃப், புக் ஆஃப் சின் சரிங்களா. நம்ம வந்து ஞாபக புஸ்தகமும் ஜீவ புஸ்தகம் நம்ம வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸில் வந்துட்டு என்ன இருக்கும்? ஞாபக புஸ்தகத்தில் என்ன இருந்திருக்கும்? நல்ல காரியங்கள் எல்லாமே இருக்குமா? அப்புறம் நல்ல காரியங்கள் மட்டும்தான் இருக்குமா? பாவ காரியங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்க முடியும் சரிங்களா. இப்போது இந்த ஞாபக புஸ்தகமா, அந்த புஸ்தகம் வந்துட்டு தான் என்ன ஆகுது, டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு வந்து பாவத்தை வந்து அவர் நமக்காக பலி செலுத்தப்பட்டார். நம்மளுக்காக அந்த வந்து
நம்மளோட பாவங்களுக்காக தான் இறந்தார். அந்த சொல்கிற காரியங்களால தான் புக் ஆஃப் ரெமம்பரன்ஸ்லேருந்து நம்மளோட பாவங்கள் நம்மளோட பாவங்கள் வந்து புக் ஆஃப் சின்லேருந்து வந்துட்டு அழிக்கப்படுதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்பொழுது தான் அது அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தால் தான் நம்ம வந்து ஜீவ புஸ்தகத்துக்குள்ளார நம்மளோட பேரை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்னு பார்க்கணும். ஸோ இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்க வேண்டியது இருக்குது. அப்பொழுது கிறிஸ்தவர்கள் செவன்த் அட்வென்டிஸ்டாக இல்லாட்டி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இப்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நுட்ப நியாய விசாரணை போய்கொண்டிருக்கிறது. அப்போ நம்மளுக்கு நடந்துருக்குமா இல்லையா? அந்த பீரியட் ஆஃப் ப்ரொபேஷனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ப்ரொபேஷன்னா கிருபையின் காலம் இல்லைங்களா? ஆமாம். போதாது. சொல்லுங்க. அப்போ ஒரு தடவை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க என் பாவம்லாம் மன்னிச்சிட்டாரு, அவரு நமக்காக தான் மறிச்சாரு, நான் அதை ஏற்றுக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னாக்க, அப்போ மட்டும் செஞ்சுட்டு நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாக்க மட்டும் போதாது. அந்த பழைய லைஃப் ஸ்டைல்லையே நான் இருந்தாக்கெல்லாம் பரலோகம் போகவே முடியாது. பாவம் மன்னிப்பு கேட்டேன்னா திரும்பவும் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு அவர்கிட்ட பலத்தை வாங்கி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கொள்கைகளையும் அந்த நியாய பிரமாணத்தின்படி வாழணுங்கிற வாழ்க்கையையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது பிரகாரம் நான் வாழ்ந்தாக்க மட்டும்தான் என்னால பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப அந்த பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவன் ஒருவரால் மட்டுமே பலத்தை கொடுக்க முடியும். அந்த பலத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்று நம்ம வாழணும். அப்படின்னாதான் அப்படின்னாக்க மட்டும்தான் நம்மளுடைய பாவ புஸ்தகத்தில் அந்த பேர் அழியும். நான் பேரளவுக்கு ஏற்றுக்கிட்டு நான் அதே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னாக்கா ஞாபக புஸ்தகத்துலேயோ ஜீவ புஸ்தகத்துலேயோ நம்ம பேர் வராது. பாவ புஸ்தகத்துக்குள்ளார சர்ச் புக்கில் என்ட்ரி போடுற மாதிரி இல்லை அந்த புஸ்தகம் இல்லைங்களா? எப்போவுமே ட்ராக் ஆகிட்டு இருக்கிறது, நம்மளோட வாழ்க்கையை கண்டினியூஸாக ட்ராக் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இப்பொழுது கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையை அதை நம்ம அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணுமா இல்லையான்னு நமக்கு தான் தெரியும். சரிங்களா? சொல்லுங்க. கிருபையின் காலத்துக்கு அப்புறமா அது முடிஞ்சு போயிடு. அதுக்கப்புறமா பிறக்கிற குழந்தைங்களுக்கு எனக்கு இந்த கேள்வி வந்துருச்சு, அதனால கேட்குறேன். பாஸ்டர் நீங்க ஏதாச்சும் பதில் வச்சிருக்கீங்களா? கிருபையின் அதாவது நம்ம அதுக்கான எவிடென்ட் அந்த யார்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஸ்பிரிட் ஆஃப் ப்ராப்பர்சியில் போய் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இப்போது கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழலில் குழந்தைங்கள் பறக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ கிருபையின் காலம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணிடும், ஏசப்பா வந்துடுவாங்க. இப்போ அந்த குழந்தைங்க ஆமாங்க. ஆனால் அந்த கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வாதையின் காலம் ஆரம்பிக்கும். வாதையின் காலம் டக்குன்னு ஓடிட்டே இருக்கும். பிறகு அந்த ஈவெண்ட்டெல்லாம் கொஞ்ச நாள் உடனே அது ஆரம்பிச்சிச்சுன்னா சீக்கிரமா ஆண்டவருடைய வருகை. ஏன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் நம்மளை ரொம்ப காலம் கஷ்டப்பட விட மாட்டார். அந்த பரிசு அந்த துக்கமான நாட்கள்ல கஷ்டமான நாட்கள்ல ஒன்று. ஆனால் குழந்தைங்க அதுக்கப்புறம் வளர்ந்து அவங்க நன்மை தீமை அறிகிற ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தீர்ப்பு இருக்கலாம். நன்மை தீமை அறியறதுக்கு முன்னாடியான விஷயங்களுக்கு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. அதான் அது கடவுளுடைய கருத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இப்படி நீங்கள் கேட்கணும்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா 1844
நம்ம சொல்கிறோம் கிரேட் டிசப்பாயின்மெண்ட் நம்ம சொல்கிறோம் 1 மில்லியன் நாட்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட வருகை காத்துட்டு இருந்தாங்கன்னா அப்பொழுது பாப்புலேஷன் எஸ்டிமேட் எவ்வளோன்னு தெரியுமா? 800 மில்லியன். 800 மில்லியன் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் தான் அதில் 1 மில்லியன் ஆளுங்க தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனோட வருகை. இல்லை, நீங்கள் 1 மில்லியன் இருந்தால் கூட நீங்கள் புக்கில் நீங்கள் பார்க்குறவங்க வந்து அந்த 1 மில்லியனில் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வந்துட்டு ஆக்சுவல் ட்ரூவாக பிலீவ் பண்ணவங்கன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பாக்கி 9 lakhs வந்துட்டு திருப்பியும் உடனே பழைய லைஃப் ஸ்டைலுக்கு அந்த பயத்தில் தான் வந்து அவங்க வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவ வந்து அக்செப்ட் பண்ணுறதை பார்க்குறோம். நீங்கள் நோவா நாட்களில் போடுங்க, பாயிண்ட் கரெக்டாக நோவா நாட்களில் போடுங்க. 8 இதுதான் நோவா நாட்கள் 8 பேர் தான் வந்து அங்கே வந்து ரட்சிக்கப்படுறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ எத்தனை கோடி மக்கள் வந்துட்டு அப்போ இறந்துருப்பாங்க சரிங்களா? ஸோ அந்த தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ தட் ஃபேக்ட். ஒரு மில்லியன் பேர் வந்து பிலீவ் கிரைஸ்ட் வில் சூன் ரிட்டர்ன். அண்ட் ஆமாம், ஆனால் இன்னொரு 799 மில்லியன் வந்துட்டு பாக்கி இருந்தாங்கன்னு நம்ம வந்துட்டு வி ஹேவ் டு ரியலைஸ் சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து தேர்ஸ்டேஸ் போர்ஷனுக்கு போவோம். இயேசு கிறிஸ்து நம்மளோட காஸ்பல். ஆமாம், நான் அதுதான் இப்போது இந்த தேர்ஸ்டேஸ் போர்ஷனில் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதில் வந்து வாட் இஸ் த குட் நியூஸ் ஃபார் அஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? குட் நியூஸ் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து நம்ம இந்த சமயத்தில் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக பரிந்து பேசுகிறது வந்துட்டு he is giving us time during this period. நமக்காக ஒரு அட்வொகேட்டாக அவர் வந்து பரிந்து பேசுகிறதை நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் சரிங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க காஸ்பல்னு சொல்லும்போது? ஆமாம் பாஸ். ம் 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 நம்ம மெயின் டாபிக் வந்து கிரேட் கான்ட்ரவர்சி தான். அதில் வந்து இன்னைக்கு ஒரு சப் டாப்பிக்கில் நம்ம ஒரு பாடம் படிக்கிறோம். அதுக்குள்ளார இருக்கிற டாபிக், அதாவது ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து வெளிச்சம் அப்படின்னு படிக்கிறோம். அதுக்குள்ளார இன்னும் ஒரு சின்ன சின்ன டாபிக்லாம் ஓடுது இல்லைங்களா? அதில் வந்து எப்படி வந்து சாங்சுரி வந்து நமக்கு காஸ்பலாக மாறுது, ஆசரிப்பு கூடாரம் அதில் பரிசுத்த ஸ்தலம் எப்படி, அதில் வந்து மகா பரிசுத்தம் எப்படி, இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து சுவிசேஷமாக நற்செய்தியாக மாறுகிறது, அதில் நடக்கிற காரியங்கள் செயல்பாடுகள் இப்போ நம்ம இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்க்குறேன். அதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்காங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு அது புரியுதா, இதை பற்றின டிஸ்கஸ்கனுக்குள்ளே நம்ம போகிறோமா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஸோ குட் நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த சாங்சுவரியை வந்துட்டு என்ன காட்டுதுன்னா நம்மளோட ப்ராசஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், அனாயிண்டிங், சாங்டிஃபிகேஷன், கிளென்சிங் எல்லாம் நடக்கிறது தான் நம்ம வந்து பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துருந்தோம் சரிங்களா? ஆமாம், அது வந்து பார்த்துருந்தோம். ஸோ சாங்சுவரி மெசேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 7ஆம் நாள் திருச்சபைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் தான் இருக்குது. ஏன்னா இதில் தான் நம்மளோட சால்வேஷனோட பேசிஸே நம்ம வந்து இதை வந்து பார்க்க முடியும். அண்ட் சாங்சுவரி மெசேஜ் வந்து கொஞ்சம் ரீசெண்ட், ஒன் ஆஃப் த மோர் ப்ரெசன்ட் ட்ரூத்ஸ் இல்லைங்களா? இது முன்னாடியிலேருந்து கடவுள் வந்துட்டு இந்த பிளான் ஆஃப் சால்வேஷன், இந்த சாங்சுவரி எப்படி நடத்தணும், என்னெல்லாம் நடக்கணும்னு வந்துட்டு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் அப்போ இந்த பேசிஸ் இது வந்து இயேசு கிறிஸ்துக்கு தான் எல்லாமே பாயிண்ட் பண்ணுறது இருந்தாலும், அதுதான் நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதும் வந்துட்டு அனனியாஸும் அண்ணாலும் ரெண்டு அந்த சிமியோனும் அண்ணாலும் அவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு வெயிட் பண்ணுற அந்த 3 கிங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க மற்ற நாட்டுகள்லேருந்து வேறு தூர தேசத்துலேருந்து வர்றவங்களை பார்க்குறோம். இது இருந்தாலும் என்ன நடக்குதுன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு ரிச்சுவலாக தான் மாறுது. அதோட உண்மையான சத்தியம் என்னன்னு வந்துட்டு இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் வந்து மறந்து போகிறத நம்ம வந்துட்டு பார்க்குறோம் சரிங்களா? திருப்பியும் வந்துட்டு தான் நம்மளோட சபைக்குள்ளார வரும்போது தான் நம்ம வந்து சாங்சுவரி மெசேஜை வந்து இன்னும் நல்லா டீப்பாக நம்ம வந்து படிச்சுட்ருக்குறோம், நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா? ஸோ நம்மளோட அந்த சால்வேஷன், இந்த ப்ராசஸ் ஆஃப் சால்வேஷன் மொத்தமாக நம்ம வந்துட்டு இந்த சாங்சுவரி மெசேஜ்குள்ளாரே நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா? ஓகே, ஸோ
வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கா அவங்கக்கிட்ட? ஸோ ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா வேறு யாராவது? ஸோ சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம திருப்பியும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து உண்மையான ஒரு சாங்சுவரி இருக்கிறது என்னது, இந்த உலகத்தில் உள்ள ஒரு earthly sanctuary வந்துட்டு இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஹெவன்லி சாங்சுவரி. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஹெவன்லி சாங்சுவரியோட மாடலில் வந்து கடவுள் காட்டிட்டு தான், மோசே கிட்ட காட்டிட்டு தான் நாங்கள் இங்கே வந்து earthly ஒரு சாங்சுவரி கிரியேட் ஆனது. இந்த earthly sanctuary ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூடாரமாக ஒரு டென்ட் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எருசலேம் கோவில் கட்டும்போது வந்துட்டு ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தது. அது வந்து 70ஆம் AD வந்துட்டு அது வந்து அழிக்கப்பட்டதுன்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சாங்சுவரி வந்து ப்ராப்பரான சாங்சுவரி வந்துட்டு earthல இல்லைன்னு வந்து பார்க்குறோம் இல்லையா. அது தேவைப்படலை. அதுக்கப்புறம் அந்த சாங்சுவரி ஏசு கிறிஸ்து வந்து அதான் ஏன் ஒரு அதுக்கப்புறம் அந்த சாங்சுவரி தேவைப்படலைன்னா ஏசு கிறிஸ்து வந்து மறிச்சிட்டாரு. பாவம் வந்து அவசியம் இல்லை சரிங்களா. இதுவரையும் அவசியம் இல்லை. கிழிஞ்சு போயிடுச்சுன்னு பார்க்கணும், மாறி போடுது. இப்போ அதுக்கப்புறம் சாங்சுவரி அவங்க வந்து ஏமாற்றம் நடக்குதுன்னு பார்க்குறோம் சரிங்களா. இனிமேட்டு வந்துட்டு ஏர்த்தில் வந்து இந்த மாதிரி பலி செலுத்தல அவசியம் இல்லை. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் கார்டன் ஆஃப் ஈடனில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இறந்து போன அந்த ஃபர்ஸ்ட் லேம்ப்லேருந்து கடவுள் வந்து அந்த பலியிலேருந்து கேன் ஏபிள் வந்து செலுத்தின அந்த ஃபர்ஸ்ட் பலியிலேருந்து வந்துட்டு அது எல்லாமே வந்து எதை காட்டுதுன்னா ஏசு கிறிஸ்துவ கிட்ட பாயிண்ட் பண்ணி தான் காட்டுது. ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து மறுத்ததுக்கு அப்புறம் அதோட அவசியம் தேவையில்லை. நம்ம இனிமேட்டு நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து இருந்தால் போதும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்கிறோம் சரிங்களா. ஸோ பியூரிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ். நேஷன் ஆஃப் இஸ்ரேலுக்கு வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் 10வது மாதத்தில் 7வது மாதத்தில் 10வது நாள் வந்துட்டு டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இருந்தது. இப்போது நம்மளுக்கு வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட் வந்து வி ஆர் இன் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த அன்னைக்கு வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த ஒரு நாளில் ரொம்ப அவங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து ஞாபகப்படுத்தி அதை வந்து அவங்க வந்துட்டு அதை வந்து அறிக்கை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நாளில் வந்துட்டு ரொம்ப தாழ்மையாக இருந்த ஒரு நாளாக இருந்தாங்க. அப்போது நம்ம இப்போ இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம்னா நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, நம்ம தினைக்கும் அந்த கடவுளோட தினைக்கும் அந்த கனெக்ஷனோட மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோமா, நம்மளோட பாவத்தை வந்து ரெகுலராக நம்ம வந்து அறிக்கையிடுறோமான்னு நம்ம வந்துட்டு பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கிறதான்னு நம்ம வந்துட்டு நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்குது சரிங்களா. ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸை பற்றி பார்த்தோம். ஆல்ரெடி பலியை செலுத்திட்டார் ஏசு கிறிஸ்து, நமக்கு பதிலாக பலியாக இருந்திருக்கிறார். இப்பொழுது நம்மளுக்கு வந்துட்டு அங்கே ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸில் அந்த நியாய விசாரணை நடக்கிற நேரத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து கூடி சீக்கிரம் என்ன நடக்குதுன்னா அவரோட 2ஆம் வருகை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் வந்துட்டு ஹூஸ் கோயிங் டு பி த lamb, ஹூஸ் கோயிங் டு பி த goat இல்லையா, யார் ஆடாக அப்படி வந்து நாங்கள் பிரிக்கப்பட ஏன்னா அவர் வரும்போது he has to give the reward இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு பண்ண வேண்டியது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் பீரியட் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்பொழுது அதே டைமில் ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் our God is a God of justice, but he is also a God of mercy இல்லைங்களா. ஸோ இந்த mercy இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஹோல் பிளான் ஆஃப் சால்வேஷன் இருக்குது, இந்த ஹோல் சாங்சுரி மெசேஜ் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளுக்கு பதிலாக நம்மளோட பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்து மறுத்ததை பார்க்குறோம். அவர் அங்கே வந்துட்டு பரிந்து பேசுகிறார் நம்மளுக்காக. இவன் செட்ரிக்காக தாங்க நான் வந்துட்டு இங்கே மறுத்தி இருக்கிறேன் அவர் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது வந்து திருப்பி இந்த கிரேட் கான்ட்ரவர்சியில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷனாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஜஸ்டிஸ் வந்து நடக்குது. அண்ட் கடைசியாக நமக்கு வந்துட்டு
நம்மளோட அட்வொகேட்டாக இயேசு கிறிஸ்து இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து மறுத்ததுனால தான் கார்டன் ஆஃப் ஈடனில் வந்து ஒரு ஆடம் அண்ட் ஈவ் கிட்ட இருந்து ஒரு கனெக்ஷன், கடவுளோட ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஆனால் அது வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. முன்னாடி மாதிரி அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது காடோட. ஆனால் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு bridge has been created. That bridge is a cross. Christ on the cross is that bridge for again to create that connection between us and God. ஸோ திருப்பி நம்ம வந்துட்டு பிதாக்கிட்ட வந்து நம்மளோட இன்னும் கொஞ்சம் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து போக முடியும்னு பார்க்குறோம். அப்பொழுது வந்துட்டு கடைசியாக ஒரு வசனத்தை வச்சு வாசித்து முடிச்சிருவோம். எபிரேயர் 9:28. ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். காத்து கொண்டு இருக்கிற நேரம் வந்து நம்மளுக்கு இருக்குது. நமக்கு அந்த ஒரு வேலை தான் இருக்குது. இந்த காத்து கொண்டு நேரம் வந்து சும்மா இருக்கிற ஒரு காத்து கொண்டு இருக்குதுல்ல. நம்ம வந்து இப்போ வெயிட்டிங் ஃபார் சம்மன்னா நம்ம வந்துட்டு டைம் பாஸ் பண்ணி இல்லாட்டி ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறோம், அதுதான் நேரம் இல்லை. வி ஹேவ் டு பி வாட்ச்ஃபுல். நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு இப்போ டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் இருக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு அதன்படி நம்ம தினைக்கும் வாழறோமா, நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம பாவம் எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு நம்ம கற்பனைப்படி நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமான்னு நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அந்த 2ஆம் வருகைக்கு வெயிட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் நம்ம இருக்கிறோம். எப்பொழுது நம்மளோட கிருபையின் காலம் பர்சனலாக நம்மளோட கிருபையின் காலம் எப்போ வந்து முடிஞ்சு போகும்னு நமக்கு தெரியாது. அது நாளைக்கு நீங்கள் காலையில் எந்திருப்பீங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா திருப்பி உங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போய் சேருவீங்களான்னு நமக்கு தெரியாது. இன்னும் ஸோ நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டியது இருக்குன்னு அதை ஞாபகம் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம படித்த பாடத்தை வந்து அதுக்கு வந்து உபகாரமாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஆமீன்.